ஒன்னு இல்ல 2 இல்ல 50 காட்டு யானைகளை, அதுவும் சொந்த நாட்டை சேர்ந்த காட்டு யானைகளையே கொன்னுடுங்க அப்படின்னு அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க ஜிம்பாப்வே நாட்டு அரசாங்கம். அப்படி கொன்ன அந்த யானைகளுடைய மாமிசத்தை வச்சு நீங்களும் நானும் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. இது என்ன கதை? உலகத்திலே அதிகமான யானைகள் இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியல்ல போட்ஸ்வானா அப்படிங்கிற நாட்டுக்கு அப்புறமா ஜிம்பாப்வே தான் 2வது இடத்துல இருக்கு. இப்போ நம்ம ஊர்லலாம் தேசிய பூங்கா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பூங்காக்கள் மட்டும் இல்லாம தனியார் அமைப்புகளே நிலத்தை அவங்களுக்கு சொந்தமா இருக்கும். அந்த நிலத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் பராமரிச்சு அந்த இடத்த ஒரு சுற்றுலாத்தலமா மாத்தி வச்சிருப்பாங்க. அதை கன்சர்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜிம்பாப்வே நாட்டில் நிறைய கன்சர்வன்சி இருக்கு. அதுல சேவ் வேலி கன்சர்வன்சி அவங்க தான் இந்த மாதிரி யானைகளை கொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்க அவங்களும் சரி கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. எதுக்காகனா அந்த கன்சர்வன்சி பரப்பளவை வச்சு பார்க்கும்போது அங்க அதிகபட்சமா 800 இருந்து 900 யானைகள் வரைக்கும் தான் வாழ முடியும். ஆனா இப்போ அங்க 2000க்கும் அதிகமான யானைகள் வாழுது. அதனால அங்க மற்ற விலங்குகளுக்கு உணவு கிடைக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பிச்சு அந்த யானைகள் பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு போறதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறது. இந்த மாதிரி நிறைய சிக்கல் தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா அந்த யானைகளோட எண்ணிக்கையை கம்மி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த யானைகளை கொல்ல போறாங்க. இப்போ கொன்னதுக்கு அப்புறமா அந்த யானைகளோட மாமிசம் இருக்கு இல்லையா, அந்த மாமிசத்தை அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் அவங்களுக்கு நிறைய உணவு பஞ்சமும் தட்டுப்பாடும் ஏற்படுது. அப்ப அவங்களுக்கு கொடுக்கிறது மூலமா அவங்களுக்கு உணவா போய் சேரும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. யானைனாலே அவங்க எதுக்காக அதிகமா வேட்டையாடுவாங்க? தந்தத்துக்காக தானே. அப்ப அதை பத்திரமா எடுத்துட்டு போய் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அதுக்கப்புறமா ஏழை விட்டு அதுல இருந்து சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க. இப்பதான் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. யானைகளோட எண்ணிக்கை தான் பிரச்சனைனா அந்த யானைகளை மற்ற நாடுகள் கொடுத்தோம்னா அவங்க பத்திரமா பாத்துக்க போறாங்க. இப்போ ஜூஸ்லாம் கொடுத்தோம்னா அவங்க ஜூல வச்சு அவங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்க போறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் கொல்லணும் அப்படின்னா அதுக்கும் அவங்க ஒரு பதில் வச்சிருக்காங்க. என்னன்னா, இதுவரைக்கும் 200க்கும் அதிகமான யானைகளை கொடுத்துருக்கோம். ஆனா அப்படி கொடுக்கறது மூலமாவே எங்களுக்கு அதிகமா செலவு ஏற்படுது. ஏன்னா இங்கேருந்து கொண்டு போய் அவங்க நாடுகளுக்கு கொடுக்கறது இதுவே பெரிய செலவா இருக்கு. அப்ப எங்களால் அதை சமாளிக்க முடியாம போகுது. அப்படிங்கிறதுனால தான் வேற வழியே இல்லாம கடைசி கட்டமா யானைகளை கொன்னுடலாம், அது மூலமாக எண்ணிக்கையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். ஜிம்பாப்வே நாட்டில் இந்த மாதிரி விலங்குகளை கொல்றது, குறிப்பா யானைகளை கொல்றது முதல் தடவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. போன வருஷமும் ஒரு தடவை இதே மாதிரி யானைகளை கொண்டிருக்காங்க. ஜிம்பாப்வே நாட்டோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது வேற வழியே இல்லை, எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் கொல்ல போறோம்னு அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஜமாலே இது கொல்றது சரியான யுக்தி தானா, இல்லைன்னா இதை வேற வகையில கையாண்டிருக்கலாமா அப்படிங்கிறத பத்தி நீங்க என்ன நினைச்சாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.